அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத், ஃபக்கத் காலல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا. آمنا بالله صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதியில் 84வது அத்தியாயம் இதஸ் சமாஉன் ஷக்கத் என்று தொடங்குகிற அந்த சூறாவினுடைய ஒரு சில வசனங்களை குறித்து சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அந்த சூறாவினுடைய 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வினைப்பதிவேடு அவருடைய வலக்கையில் கொடுக்கப்படுகிறதோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர் எளிய முறையில் விசாரிக்கப்படுவார். யாருடைய வினைப்பதிவேடு அவருடைய வலக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அவர் எளிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். அது மட்டுமல்ல, வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவர் தம்முடைய குடும்பத்தாரின் பக்கம் மகிழ்ச்சியோடு திரும்பி வரவும் செய்வார். அதே நேரத்தில் வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரிஹி, யாருடைய வினைப்பதிவேடு அவருடைய முதுகுக்கு பின்னால் இருந்து இடக்கையில் வழங்கப்படுகிறதோ அப்படிப்பட்டவர் ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவர் அழிவைத்தான் அழைப்பார். ஐயோ எனக்கு ஏற்பட்ட நாசமே என்று அழிவைத்தான் அவர் அழைப்பார். வயஸ்லா சஈரா, அவர் நரகத்தில் தான் நுழைவார், நரகத்தில் தான் தள்ளப்படுவார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். தோழர்களே, இந்த வசனம் நமக்கு மறுமையினுடைய நம்பிக்கையில் ஒரு பகுதியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாமெல்லாம் மறைவானவற்றை நம்பியவர்கள் இல்லையா? யுமினூன பில் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவானவற்றை நம்பியவர்கள். அந்த மறைவான அம்சங்களில் மறுமை என்பது மிக முக்கியமானது. மறுமை அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய நியாய தீர்ப்புக்காகவே அந்த நாளை தயாராக வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் செய்த நன்மை தீமைகளுக்கான முடிவை அல்லாஹ் அங்கே காட்டுவான். எனவே அப்படி ஒரு நாள் என்பது மிகவும் அத்தியாவசியமானது. இந்த உலகத்தில் நன்மை செய்கின்ற எல்லோருக்கும் இந்த உலகத்தில் நன்மை கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதே போல் தீமை செய்கின்ற எல்லோருக்கும் இந்த உலகத்தில் தக்க தண்டனை கிடைத்துவிடும் என்றும் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் அநியாயம் செய்யக்கூடிய பல பேர் இந்த உலகத்தில் தங்களுடைய செல்வாக்கின் மூலமாகவும் செல்வத்தின் மூலமாகவும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணுமில்ல. எனவே அந்த முடிவுக்காகத்தான் அல்லாஹ் மறுமை என்கின்ற ஒன்றை வைத்திருக்கிறான். அந்த மறுமையில் அல்லாஹ்விடத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. கண்டிப்பாக அவரவருடைய செயல்களுக்கான நியாயத்தை அல்லது அதற்கான காரணத்தை கூறியே தீர வேண்டும். அப்படியான ஒரு நாளை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றித்தான் நாம் பேசக்கூடிய இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. நாம் செய்யக்கூடிய நற்செயல்களும் சரி, தீமைகளும் சரி, நம்முடைய வினை பதிவேடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. ஆமால் நாமான்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது உருது வார்த்தை. அதைத்தான் நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? வினை பதிவேடு என்று சொல்கிறோம்.
அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கான பதிவேடு. அந்த பதிவேடு என்பது ஒரு மனிதருடைய வலக்கரத்தில் கொடுக்கப்படுமேயானால் அவர் நல்ல மனிதர் என்பதற்கான அடையாளம். வலக்கையில் வினைப்பதிவேட்டை யார் வாங்குகிறாரோ அவர் நல்ல மனிதர் என்று பொருள். அவர் மறுமையில் மகிழ்ச்சிகரமாக இருப்பார் என்று இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரத்தில் அந்த வினைப்பதிவேட்டை ஒரு மனிதர் முதுகுக்கு பின்னால் இருந்து வாங்கினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் அதை முகத்துக்கு நேராக கொடுக்க விரும்ப மாட்டான். அப்படியான ஒருத்தனுடைய முகத்தை பார்க்க அல்லாஹ்வுக்கு விருப்பம் கிடையாது. அதனால் என்ன செய்ய மாட்டான்னா, அல்லாஹ் மூஞ்ச நேராக பார்த்து கொடுக்க மாட்டான், அந்த பக்கம் திரும்பி நிற்க வச்சுக்கிட்டு இப்படி கொடுப்பான். அப்போது முதுகுக்கு பின்னால் இருந்து சில பேர் அந்த வினைப்பதிவேட்டை பெறுவார்கள். அதுவும் எந்த கையில் பெறுவார்கள்? பிஷிமாலிஹி, அவருடைய இடக்கையில் பெறுவார்கள். பொதுவாக வலக்கை என்பது நல்ல அம்சங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டியது, இடக்கை என்பது தீய அம்சங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டியது. அதனால தான் அசுத்தங்களை கழுவுறது போக்குவரத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? இடக்கையை பயன்படுத்துவோம். அதனால தான் நல்ல காரியங்களுக்கு இடக்கையை பயன்படுத்தக்கூடாதுன்ற சொன்னாங்க. இடக்கையால் சாப்பிடக்கூடாது, இடது கையால் என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது, இடது கையால் ஏதாவது ஒன்று அருந்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. சில பேருக்கு இடக்கை பழக்கம் இருக்கும், அது வேற விஷயம், அது விதிவிலக்கு. பொதுவாக நான் சொல்கிற விஷயம். அப்போ இடக்கையில் யாருக்கு வினைப்பதிவேடு வழங்கப்படுகிறதோ அவர் தீயவர் என்பதற்கான அடையாளம் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அருமையான தோழர்களே, இந்த வசனத்திற்கு கீழே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், யாருக்கு அவர்களுடைய வலக்கரத்தில் வினைப்பதிவேடு வழங்கப்படுகிறதோ அவர் எளிய முறையில் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் நல்லவர்னு ஏன் விசாரிக்கணும்? விசாரணைன்னு வந்துட்டாலே பிரச்சனை தானே. போலீஸ் நம்மளை நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, நிப்பாட்டிட்டாருன்னா ஏதாவது பேசித்தான் தீர்வார் கண்டிப்பாக நம்மள்கிட்ட. நம்ம ஏதாவது ஒன்று அவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? இடக்கு முடக்க சொல்லுவோம். அவர் அதிலிருந்து 4 விஷயத்தை பாயிண்டை பிடிச்சிக்கிட்டு நம்மளை கண்டிப்பாக எந்தையாவது துருவி கேட்பார். அப்போ விசாரணைன்னு வந்துட்டாலே அங்கே துருவி கேட்குதல்ங்கிறது வரதான் செய்யும். எளிய முறையில் விசாரித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னதாக ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. யார் ஒருவர் துருவி விசாரிக்கப்படுகிறாரோ அவர் கண்டிப்பாக அழிவை சந்தித்தே தீருவார். துருவி விசாரிக்கப்படுபவர் கண்டிப்பாக கடை தேர முடியாது, அவரால் தப்பிக்கவே முடியாது, அவர் கண்டிப்பாக அழிவை சந்தித்தே தீர வேண்டும் என்று ரசூல்லா சொல்லியிருந்தாங்க. ஆயிஷா நாயகி ரசூல்லாட்ட இந்த ஹதீஸை சொல்லிட்டு கேட்குறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க துருவி ஒருவர் விசாரிக்கப்பட்டால் கண்டிப்பாக அழிவை சந்தித்து விடுவார் என்று நீங்கள் கேட்கும்போது, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா எளிதாக விசாரிக்கப்படுவார்னு சொல்கிறதே. அப்போ எளிதாக விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? விசாரணைன்னு வந்துட்டாலே பிரச்சனை தானே என்று ஆயிஷா நாயகி விளக்கம் கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்க, இந்த வசனத்தில் எளிதான விசாரணை என்று அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான் என்றால் அது விசாரணையே கிடையாது, அது விசாரணையே இல்லையா. அல்லாஹு தாலா நாளைக்கு இப்படி நம்மளை காப்பாற்றணும், அது விசாரணையே கிடையாது. மாறாக அது என்ன ரசூல்லா சொன்னாங்க, அது என்ன என்றால் ஒரு மனிதன் செய்த விஷயங்களை அவனுக்கு இறைவன் எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டப்படுறது மட்டும்தான் இதுவே தவிர விசாரிக்கப்படுவது கிடையாது. சரி, எடுத்து காட்டப்படுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த செய்திக்கு ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வந்திருக்குது. அந்த ஹதீஸ் இதற்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு அடியானை கூப்பிடுவானா, ஒரு அடியானை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து அந்த அடியானை தனக்கு பக்கத்தில் வர வைப்பான். வர வைத்து ஒரு பரதான்னு வச்சுக்கோங்க, மூடியிட்டு மறைத்து விடுவான். அதுக்குள்ள யார் இருப்பான்னா அடியானும் அல்லாஹ்வும் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மற்றவர்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் தெரியாமல் அந்த அடியானை அல்லாஹ் தன்னுடைய மூடியால் மறைத்து உள்ளே வைத்துக் கொள்வான்.
வைத்ததற்கு பிறகு அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இன்ன நாள் இந்த இடத்தில் இந்த தவறை நீ செய்தாய் என்று சொல்வான். அடியாருக்கு வேறு வழி இல்லை, ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். ஆமா இறைவா அப்படின்னு சொல்லுவான். மறுபடி இறைவன் சொல்வான், இந்த நாள் இந்த இடத்தில் இன்ன நேரத்தில் இப்படி ஒரு தப்பு பண்ணேன். ஆமாம் இறைவா, உன்னுடைய வல்லமையின் மீது ஆணையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்படியே இறைவன் அடுக்கிக் கொண்டே போக, அதே போல அந்த மனிதனும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து கொண்டே போவான். இப்போ இந்த இடத்துல துருவிங்கிறது தான் வரல. ஏன்னா அல்லாஹ் சொல்ல அடியான் ஏத்துக்க முடிஞ்சு போச்சு. அடியான் மறுக்கும் போது தான் என்ன செய்யணும், ஒரு சாட்சியை கொண்டு வந்து வைக்கணும், சாட்சி பேசணும், சாட்சி குறுக்கு விசாரணை நடத்தணும், கிராஸ் செக்கிங்லாம் அதுக்கு பிறகு தான் வரும். இப்போ அந்த பேச்சு இங்கே இல்லை. அடியான் சொல்ல சொல்ல ஏற்றுக்கொண்டே வருகிறான், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து கொண்டே வருகிறான். அதே போல இறைவன் சொல்லிக்கொண்டே வருகிறான், இந்த நாள் இந்த இடம் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நீ ஒரு தப்பு பண்ண, அடியான் ஏற்றுக்கொள்வான். இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வரும்போது திடீர்னு அடியான் என்ன செய்வான், இப்படி நடப்பானா, அல்லாஹ் நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான பாவங்களை நமக்கு பட்டியலிட்டு விட்டான். இதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது, நாம தொலைஞ்சோம் என்று அடியான் நிராசையினுடைய இடத்திற்கு போகின்ற அந்த நேரத்தில், நம்பிக்கை இழக்கின்ற இடத்திற்கு போகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்வானா, இந்த தவறுகளை எல்லாம் உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாம நான் மறைச்சேன். இந்த தப்பெல்லாம் உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாம நான் மறைச்சேன். இங்கேயும் கூட வேறு யாருக்கும் தெரியாம திரைக்குள்ள உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மன்னிச்சிட்டேன், ஓடி போயிரு சொர்க்கத்துக்கு அப்படின்றவானா. உன்னை மன்னிச்சிட்டேன், ஓடி போயிரு சொர்க்கத்துக்கு அப்படின்றவானா. தப்பிச்சோம் பொழைச்சோம் அந்த அடியான் என்ன செய்வான், ஓடி சொர்க்கத்துக்கு போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு பேர் தான் எடுத்து காட்டப்படுதல். இதுக்கு பேர் விசாரிக்கப்படுதல் இல்லை, எடுத்து காட்டப்படுதல். சரி, இவ்வாறு யாருக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னா, நல்லடியார்களுக்கு மட்டும்தான் இவ்வாறு எடுத்து காட்டப்படும். இறை நம்பிக்கை உள்ள நல்லடியார்களுக்கு மட்டும்தான் இவ்வாறு எடுத்து காண்பிக்கப்படும். ரொம்ப ரப்சர் பிடிச்ச ஆட்க, ரொம்ப மோசமான ஆட்க, பாவம் செய்யறதையே பிழப்பாவும் தொழிலாகவும் வச்சிருக்கிற அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வந்து நாம் எதிர்பார்க்கலாமே தவிர குருட்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லாஹ் மன்னிக்கிறவன் தான், ஆனால் அதுக்காக குருட்டு தைரியமாக என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான், ஏன் அவருக்கு எடுத்து காட்டிட்டு ஓடி போயிரு சொர்க்கத்துக்குன்னு சொல்லலையா, ஏன் நமக்கு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அல்லாஹ் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, குருட்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லாஹ் யாருக்கு அப்படி கொடுப்பான் அப்படின்னு சொன்னா, நல்ல பழக்க வழக்கம் உள்ள பயபக்தி உள்ள இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் அப்படி கொடுப்பான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக தவறு செய்து விடுகிறார்கள் பாருங்கள், அந்த மாதிரியான ஆள்களுக்கு தான் இப்படியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் தோண்டி துருவ ஆரம்பித்தால் கண்டிப்பாக அழிவை சந்திப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு சில ஹதீஸ்களில் நமக்கு சுட்டி காட்டினார்கள். அருமையான தோழர்களே, நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தோண்டி துருவி விசாரித்தல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த இடத்துல அடியானுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை அவன் நினைவுபடுத்தி, இதுக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான். அல்லாஹ் இதுக்கு என்ன செஞ்ச, நான் உனக்கு இப்படி தந்தன்ல, இந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுத்தன்ல, நீ கேட்டதெல்லாம் தந்தன்ல, இதுக்கு நீ என்ன கைமாறு பண்ண என்று இறைவன் நமக்கு செய்ததற்கு நாம் என்ன கைமாறு செய்தோம் என்று நம்மிடத்தில் எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்ப்போடு சேர்த்து கேள்வி வந்தால் அதுக்கு பேர் தான் விசாரணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நமக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு மனிதன் நாளை மறுமையில் 5 கேள்விகளுக்கு பதிலளிக்காதவரை நின்ற இடத்தை விட்டு நகர முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? 5 கேள்வி. ஒன்று என்ன? அவருடைய ஆயுள் எப்படி நீ அதை செலவழித்தாய், உன்னுடைய இளமை எப்படி நீ அதை கழித்தாய்,
உன்னுடைய வருவாய் எப்படி ஈட்டினாய், எப்படி செலவழித்தாய், நீ படித்த படிப்பு அதை வச்சு நீ என்ன பண்ண. இப்படி 5 விஷயங்களுக்கு நின்ற இடத்தில் பதில் சொல்லாத வரைக்கும் அல்லாஹ் அந்த இடத்த விட்டு நகர முடியாது அப்படின்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான், எதையெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான் அப்படின்னா, ஒரு தடவை ரொம்ப ஆச்சரியம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, வெளியே வர்றாங்க. பார்த்தா அபூபக்கரும் வெளியே வர்றாரு, உமரும் வெளியே வர்றாரு, யார் வீட்லேயும் ஒன்றும் இல்லை, எல்லாருமா சேர்ந்து வர்றாங்க. வர்ற வழியில் பார்த்தா அபூ ஹுரைரா கீழே கிடக்கிறாரு, அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவரையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கே கூப்பிட்டு வந்தாங்கன்னா, ஒரு அன்சாரி சஹாபியினுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அன்சாரி சஹாபி மாதிரி வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, அபூபக்கர் உமர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் விருந்தாளிகள் வந்தோம்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், போய் தோட்டத்துக்கு போய் ஒரு பெரிய பேரிச்சங் கொலையை அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் வச்சு குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து வச்சாங்க. குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு குளிர்ந்த தண்ணீரை செஞ்சாங்க, குடித்தாங்க. அதுக்கு பிறகு அந்த சஹாபி வயிறார அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை போய் அறுத்து அதை சமைச்சு கொண்டு வரலான்னு போனார். ரசூலுல்லாஹ் அப்போ சொன்னாங்க, நாளைக்கு நீங்கள் இதை பற்றியும் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னாங்க. எதை பற்றி? எதை பற்றி? அந்த பேரிச்சம்பழமும் தண்ணியை பற்றி விசாரிக்கப்படுவீங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அந்த பேரிச்சம்பழமும் தண்ணியும் வேலைக்கு அவங்களுக்கு கிடைக்கல, பல வேளை சாப்பிடாமதுக்கு பிறகு கிடைச்சது அவங்களுக்கு. பல வேளை சாப்பிடாமல் கிடந்ததற்கு பிறகு கிடைத்த அந்த பேரிச்சம்பழத்துக்கும் அந்த தண்ணிக்குமே விசாரணை உண்டுன்னா, அப்போ நமக்கெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிற வாரி வாரி வழங்கியிருக்கிற செல்வத்துக்கு கண்டிப்பாக நாம் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லாமல் நகரவே முடியாதுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அப்போ அதை கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதற்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் அனைத்திற்காகவும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், எல்லாத்துக்கும் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வாக்கை கொடுத்தானா, உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தானா, அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணேன்னு கேட்பான் அல்லாஹ். உங்களுக்கு ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தானா, ஒரு தகுதியை ஆற்றலை கொடுத்தானா கேட்பான் அல்லாஹ், இதை வச்சு என்ன பண்ணீங்க, என்னுடைய மரியாதைக்காக நீ என்ன பண்ண, நீ என்னுடைய மாண்புக்காக நீ என்ன பண்ண. அப்போ தோழர்களே, அல்லாஹு தாலா இப்படி அவன் தந்த நிஅமத்துகளுக்காக பிரதிபலனை எதிர்பார்த்து நம்மிடத்தில் அவன் கேட்கின்ற கேள்வி இருக்குது பாருங்க, இந்த கேள்வியை தான் நம்ம விசாரணைன்னு சொல்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு அடியானை மறுமையில் அல்லாஹ் சந்திப்பான். சந்திச்சு அவனை கூப்பிட்டு கேட்பான், அலம் உக்ரிம்க, மனிதா உனக்கு நான் மரியாதையை தரவில்லையா, ஓ உசவ்விதுக்க, உன்னை நான் தலைவனாக ஆக்கவில்லையா, ஓ உசவ்விதுக்க, உனக்கு நான் வாழ்க்கை துணையை தரவில்லையா, ஓ உசஹிர் லக்கல் ஹைல வல் இப்ல, உனக்கு ஒட்டகங்கள் குதிரைகளை எல்லாம் உனக்கு நான் உரிமையாக்கி தரவில்லையா. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்து, இதெல்லாம் உனக்கு நான் தந்தன்ல. வ அதரக்க தர்அசு வ தர்பஉ, அது மட்டுமல்லாமல் உன்னை செல்வாக்கு மிக்க தலைவனாக ஆக்கி போர் செல்வத்தில் எல்லாம் உனக்கு பங்கு தரவில்லையா, போர் செல்வத்தில் உனக்கு நான் பங்கு தரவில்லையா, இப்படி எவ்வளவு தந்திருக்கிறேன் உனக்கு என்று அந்த அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். இப்போ அல்லாஹ் அந்த அடியான் பதில் சொல்வான், பலா, ஆம் இறைவா, நீ என்னை மரியாதைப்படுத்தின, எனக்கு வாழ்க்கை துணையை கொடுத்த, எனக்கு வாகனங்களை கொடுத்த, செல்வ செழிப்பை கொடுத்த, எல்லாம் செஞ்ச என்று அந்த அடியான் சொல்லுவான். அப்படின்னா என்னை இப்பொழுது சந்திப்பா என்று உனக்கு நம்பிக்கை இருந்ததான்னு கேட்பான். என்னை மறுமையில் நீ சந்திப்பா என்று நம்பினாயா என்று கேட்பான். அந்த அடியான் சொல்லுவான், ஃபயகூலுலா, இதெல்லாம் தந்த, ஆனால் உன்னை சந்திப்பேங்கிற நினைப்பு எனக்கு வராமல் போச்சு என்று அடியான் சொல்வான். அப்பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்வான், ஃபஇன்னி அல் யௌம அன்சாக்க கமா நசீதனி, நீ என்னை மறந்ததைப் போல நான் உன்னை மறந்து விடுகிறேன், போயிரு அப்படின்றான்.
அப்போ அல்லாஹு தாலா கொடுத்த செல்வாக்கையும் செல்வத்தையும் அருட்கொடைகளையும் அனுபவித்த ஒரு மனிதன் அதற்கு உரிய கைமாறு செய்யாத போது நாளை மறுமையில் அந்த அடியானை அல்லாஹ் கைவிட்டு விடுவான். நீ எப்படி என்ன மறந்திய உலகத்தில் வாழும்போது அது மாதிரி இப்போ நான் உன்னை மறந்துறேன் அப்படிமா. இதே மாதிரி இன்னொரு அடியானை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், அவனும் இதே மாதிரி பதில் சொல்லுவான். அல்லாஹ் சொல்வான், இன்றைய தினம் நீ என்னை மறந்ததை போல உன்னை நான் மறந்து விடுவேன் என்று சொல்லுவான். இந்த ஹதீஸ் அப்படியே நீளமாக போகுது. மூணாவது ஒரு அடியான் அல்லாஹ் கூப்பிடுவானா, மூணாவது ஒருத்தரை அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்பானா, ஏன்பா உனக்கு நான் மரியாதையை தரலையா, செல்வத்தை தரலையா, வாகனங்களை தரலையா, அருட்கொடைகளை தரலையா, குழந்தை குட்டிகளை தரலையா, மனைவி மக்களை தரலையா, செல்வத்தில் உனக்கு பங்கெல்லாம் நான் தரலையா என்று கேட்கும்போது ஆமாம் ஆமாம் நீ தந்தேன்னு அந்த அடியான் சொல்வானா. அப்படின்னா இந்த மறுமை நாளில் என்னை சந்திப்பேன் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருந்ததான்னு கேட்பானா. அந்த அடியான் சொல்வானா, ஆமாம் இருந்துச்சு அப்படிமானா. ஆமாம் இருந்துச்சு, உன்னை நான் சந்திப்பேன் நான் நினச்சேன் அப்படிமானா. அப்போ அல்லாஹ் சொல்வானா அந்த அடியானை பார்த்து, அப்படியா நீ நம்புனியா? ஆமாம் இறைவா, உன்னை நான் நம்பினேன், ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய தூதரை ஏற்றுக்கொண்டேன், இந்த நாளை நான் ஏற்றுக்கொண்டேன், நோன்பு வச்சேன், சதக்கா கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அல்லாவை அவன் விரும்புகின்ற அளவுக்கு அந்த அடியான் போல ஆரம்பிப்பான். இதெல்லாம் அல்லாஹ் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு சொல்வானா, நீ எவ்வளோ பேசுகிற, கொஞ்சம் கிட்ட வா அப்படின்பான். அல்லாஹ் அந்த அடியானை கிட்ட வா அப்படின்பான். அவன் கிட்ட வந்ததுக்கு பிறகு, நீ இப்பொழுது சொன்ன இந்த விஷயமெல்லாம் உண்மைதானா என்பதை நிரூபிப்பதற்கு உனக்கு எதிரான சாட்சியை நான் இப்பொழுது நிறுவப் போகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான். உனக்கு எதிராக சாட்சியை நான் இப்பொழுது நிறுவப் போகிறேன். உடனே இந்த மனுஷன் யோசிப்பானா, நம்ம நல்லதான பதில் சொன்னோம், நம்புனேன்னு தானே சொன்னோம், நோன்பு வச்சோம், தொழுதோம், எல்லாமே சொல்லத்தானே செஞ்சோம். இப்போ அல்லாஹ் எனக்கு எதிராக சாட்சி நிப்பாட்ட போறேங்கிறானே, யாரை சாட்சியா நிப்பாட்டுவான் யோசிப்பானா அந்த அடியான். உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த அடியானுடைய வாய்க்கு முத்திரை வைத்து விடுவான். அவனுடைய வாய்க்கு முத்திரை வச்சிருவான். வாய்க்கு அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டு அவனுடைய தொடையை பார்த்தும் அவனுடைய மேனியை பார்த்தும் அவனுடைய எலும்புகளை பார்த்தும் அல்லாஹ் சொல்வான், இன்திகி, நீங்க பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின் அல்லாஹ் சொல்றான்ல, அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களில் நாம் முத்திரையிடுவோம், வத்துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் நம்மிடத்தில் பேசும், வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் நம்மிடத்தில் சாட்சி சொல்லும், பிமா கானு யஅமலூன், செய்து கொண்டிருந்ததை பற்றி அல்லாஹ் சொல்றான்ல. மனிதனுடைய சருமங்கள் இருக்கு பாருங்க, சருமங்கள், அந்த சருமம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் மறுமையில். அந்த சருமத்தை பார்த்து மனுஷன் கேட்பான், வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, சருமங்களை பார்த்து மனுஷன் கேட்பான், ஏன்பா என் கூட தானப்பா இருக்கிறீங்க எல்லாரும், ஏன்பா எனக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்பானா மனுஷன். அப்போ அந்த சருமம் பதில் சொல்லுமா, அந்த மற்ற உறுப்புகள்லாம் பதில் சொல்லுமா, அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷைஇன், அனைத்தையும் பேச வைத்த இறைவன் எங்களையும் பேச வைத்தான், பதில் சொன்னோன்னு சொல்லுவோம். தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். அப்போ மனுஷனுக்கு எதிராக அவனுடைய உறுப்புகளை எல்லாம் பேச வைப்பான், அவனுடைய அங்கங்களை எல்லாம் பேச வைப்பான். எதை எதை பேசணுமோ அதை பேச விடாம ஆக்கிடுவான். நான் அந்த இடத்துல கேட்குறேன், கை பேசக்கூடாதுன்னு ஏதாவது தடை இருக்கா? கால் பேசக்கூடாதுன்னு ஏதாவது தடை இருக்கா? நாக்கு பேசணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இது ஒரு சதை தானே, இது ஒரு சதை. இந்த சதை பேசும்போது இந்த சதை ஏன் பேசக்கூடாது? அல்லாஹ்வுடைய ஆற்றல் இந்த உலகத்தில் இந்த சதையை பேச வச்சிருக்கிறான், மறுமையில் இதை பேச வைக்க போறான், அவ்வளவுதானே. இது முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. எனவே அருமையான தோழர்களே, அந்த அடியான் அல்லாவை ஏற்றி போற்றி புகழ்ந்து நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்லாம் சொன்ன உடனே அவன் ஏதோ தன்னை ரொம்ப நான் அல்லாவுக்கு முன்னால் நான் நல்லவன் நடிச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்வானா, உனக்கு எதிராக சாட்சியை நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய தொடையை, அவனுடைய காலை, அவனுடைய எலும்பை அவனுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்ல நிறுத்துவான். அப்பொழுது அவையெல்லாம் சாட்சி சொல்லும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஆள் யாருன்னா வதாலிக்கல் முனாஃபிக்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவன் தான் யாரு? நயவஞ்சகன், முனாஃபிக்கு. முனாஃபிக்குன்னா என்ன அர்த்தம்னு பாருங்க, நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கூட போய் சொல்கிற பையன் அர்த்தம். இங்கே வந்தால் நம்ம அம்பலப்பட்டு போயிடுவோன்னு கொஞ்சமாவது பயம் இருக்கா அவனுக்கு? அங்கேயும் போய் என்ன செய்கிறான்? இன்னும் சொல்ல போனால் அந்த முனாஃபிக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் சத்தியமே பண்ணுவானா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், யஹ்லிஃபூன லஹு கமா யஹ்லிஃபூன லக்கும். இங்கே உங்கள்கிட்ட எப்படி சத்தியம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாளைக்கு அல்லாட்டையுமே என்ன செய்வானா? சத்தியம் பண்ணுவானா, நான் அப்படிலாம் செய்யலை அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்? அம்பலப்படுத்திடுவான். ஹைர். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி நடக்கிற இதற்கு பெயர் தான் விசாரணை என்று சொன்னார். இப்படி யார் தோண்டி துருவப்படுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக கடை தேர முடியாது. அவர்கள் என்ன செய்ய முடியாது? கரையேறவே முடியாது. அவர்கள் கண்டிப்பாக அழிவை சந்தித்தே தீர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதலாவது விஷயம் எது? 2 ஹதீஸ் வருது. ஒரு விஷயம் தொழுகைன்னு வருது, இன்னொரு விஷயம் கொலைன்னு வருது. நாளை மறுமையில் விசாரித்து முதலில் தீர்ப்பு சொல்லப்படக்கூடிய விஷயம் கொலை என்று ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னா, நாளை மறுமையில் முதலில் விசாரிக்கப்படக்கூடிய அமல்கள் தொழுகை என்று வருகிறது. அப்படி விசாரிக்கப்படக்கூடிய தொழுகையை பற்றி ஒரு மனிதர் சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய எல்லா கேள்விகளும் இலகுவாகிவிடும், வெற்றி பெற்று விடலாம். தொழுகையில் தடுமாறிட்டாரு, மற்ற எல்லாத்துலேயும் அவர் தடுமாறி கீழே விடுவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ஃபர்லான தொழுகையில் ஒரு மனிதர் தடுமாறினால் அல்லாஹ் சொல்வானா, இவருக்கு ஏதாவது சுன்னத்தான தொழுகைகள், உபரியான தொழுகைகள் இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவான். அது கிடைச்சா அதை வச்சு அல்லாஹ் காம்பன்சேட் பண்ணிடுவான். அப்போ ஃபர்லில் ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹு தஆலா நிவர்த்தி பண்ணி ஏதோ ஒரு வகையில் மேக்கப் பண்ணி ஆளை அனுப்பி விட்டுருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படித்தான் ஒவ்வொரு கடமையிலும் நடக்கும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கடமைன்னு என்ன அர்த்தம்? தொழுகை, அதே மாதிரி நோம்புனுடைய கடமையான நோம்புகளில் பிரச்சனை இருந்தால் உடனே அல்லாஹ் பார்ப்பான், சுன்னத்தான் நோம்பு இருக்கான்னு பாரு அப்படிமா. ஜக்காத்தில் ஏதாவது பிரச்சனை, தர்மம் ஏதாவது கொடுத்துருக்காரான்னு பாருன்னு கேட்பான். ஹஜ்ஜில் ஏதாவது பிரச்சனை இருக்கா பாருங்க, உம்ரா ஏதாவது செஞ்சிருக்காரா, தவாஃப் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு நல்லா பார்க்க சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு கடமைகளிலேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதை சரி செய்வதற்கு அதே இனத்தில் உள்ள உபரியான வணக்கங்கள் இருந்தால் எடுத்து போட்டு சரி பண்ணி அனுப்பி விடுங்கன்னு நல்லா சொல்லுவான். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் மாட்டிக்கொள்வார் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படக்கூடியது கொலை என்றும் சொன்னார்கள். அப்போ எது முதல்ல விசாரிக்கப்படும் அப்படின்னா அறிஞர்கள் அதனால் இப்படி தான் நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக தொழுகையில் முதல் விசாரணை நடக்கும். மனிதனுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலாவது கொலை பற்றி விசாரிக்கப்படும். ரெண்டுமே முதல்ல தான் விசாரணை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொலை தான் முதலில் விசாரிக்கப்படும். ஏன்னா அல்லாஹ்ட்ட ஒரு உயிரை கொல்வது என்பது ஒட்டுமொத்த மனித உயிரை கொல்வதற்கு சமமானது. அதனால தான் அல்லாஹ் அதை சாதாரண பாவமாக எடுத்துக்க மாட்டான், ரொம்ப மோசமான பாவமாக எடுத்துக்குவான். அதனால தான் அல்லாஹ் ஒரு மூமினான உயிரை கொலை செய்த ஒருவருக்கு ஒரு தண்டனையை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது நிரந்தர நரகம்னு சொல்கிறான் குர்ஆனில். வமன் யக்துல் முஃமினம் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் காலிதன் ஃபிஹா. யார் திட்டமிட்டு ஒரு மூமினை படுகொலை செய்கிறாரோ அவருக்கு நிரந்தர நரகம்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஏன்னா அது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய பாவம். அது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். 2 முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் ஆயுதத்தோடு தாக்கிக் கொள்கிறார்கள். தாக்கிக் கொள்ளும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதில் ஒருத்தருடைய அந்த ஆயுதம் முந்தி என்ன செஞ்சிடும், இன்னொருத்தரை தாக்கிடும். ஒருத்தர் கொல்லப்பட்டுருவார், ஒருத்தர் தப்பிச்சிருவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதில் கொல்லப்பட்டவரும் நரகவாசி, கொலையாளியும் நரகவாசின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் கொலையாளி நரகவாசின்னு சொல்றீங்க? ஓகே, ஏன்னா அந்த ஆள் கொலை பண்ணியிருக்கிறார். கொல்லப்பட்டவர் என்ன தப்பு செஞ்சார்? கொல்லப்பட்டவர் ஏன் நரகவாசி? ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, அவருடைய ஆயுதம் முந்த போய் இவர் ஆயுதம் முந்திருந்துச்சுன்னா அவர் படுத்திருப்பார். அப்போ அவரை கொல்ல வேண்டும் என்கின்ற இன்டென்ஷன் வந்துருச்சுல இவருக்கு. அந்த இன்டென்ஷன் வந்துருச்சுன்னு சொன்னாலே அந்த எண்ணத்துக்கே அந்த தண்டனை உண்டு.
அதனால தான் அவருக்கும் அந்த தண்டனை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா படுகொலையை சாதாரண குற்றமாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனால தான் மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய மனித உரிமை சம்பந்தப்பட்ட குற்றங்களில் முதல் விசாரணை, முதல் தீர்ப்பு என்பது படுகொலை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அருமையான தோழர்களே, நாளை மறுமையில் விசாரணை என்பது அது கண்டிப்பாக இருந்தே தீரும். ஆனால் யாருக்கு எளிதான விசாரணை இருக்கிறதோ அவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் எளிதான விசாரணை உள்ள கேட்டகரி உள்ள அந்த மக்களுடைய சூழ்நிலையில், அந்த மக்களுடைய பட்டியல் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள வேண்டும் என்று அடிக்கடி நாம் துஆ செய்ய வேண்டும். ஏன்னா சாதாரணமாக நம்மளால் மனிதர்களுடைய கேள்விகளையே எதிர்கொள்ள முடியாது. மனிதர்களுடைய கேள்விகளை எதிர்கொள்றதே மிகப்பெரிய சிரமம். அதுவும் விசாரணை அமைப்புகள்லாம் போய் உட்கார்ந்துட்டு அவங்க கேள்விகள்லாம் எதிர்கொண்டு வர்றதே அதுவே ஒரு பெரிய மன உளைச்சலை தரும். அதுவே ஒரு பெரிய மன உளைச்சலை தரும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு முன்னால் வானவர்கள்ட்ட அந்த மாதிரியான கேள்விகளை எதிர்கொள்றதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா விசாரணை இல்லாமல் எளிதாக விசாரிக்கப்பட்டு எளிதான முறையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு நிச்சயமாக தர வேண்டும். வல்ல ரஹ்மான் இப்படிப்பட்ட ரமதானுடைய முபாரக்கான பொழுதுகளில் அல்லாஹ் அப்படிப்பட்ட துஆக்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியார்களாக நம்மை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. விசாரணை எளிதாக்கப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக. நரக விடுதலை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.